ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட கெச்சப் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி கெச்சப் வச்சு ஒரு டிஷ் ரெடி பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன், அதாவது நான் 4 ஆனியன் எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஆனியன் சாப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன் டொமேட்டோ போட்டு அதுவும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக நான் வந்து ஒரு 7 ஆனியன் அண்ட் 3 டொமேட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியையும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் புதினா, நான் புதினா அதிகமாக சேர்க்கலை, வெறும் 5 புதினா இலை தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், எல்லாமே கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், அதிகமாக சேர்க்கலை. இது வந்து டொமேட்டோ சாஸ். இது டொமேட்டோ சாஸ் ஊற்றலாம், இல்லை அப்படின்னா தக்காளி அரைச்சி கூட ஊற்றலாம், நல்லாயிருக்கும். நான் 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அதில் இந்த மாதிரி மூடியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ப்ரெட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும். இந்த சைடில் இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் வந்து நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி நம்ம வந்து ப்ரெட் கிராம்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ முதல்ல இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற இந்த ப்ரெட்டை நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதோட ஷேப் முதல்ல எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த ப்ரெட் கிராம்ஸ் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இது நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சா இதுதான் ப்ரெட் கிராம்ஸ். பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் எடுத்துக்கிட்டேன். நான் முதல்ல ஒரு 3 முட்டையை ஒரு கிண்ணத்தில் வச்சு அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக பெப்பர், அதுக்கப்புறம் கொத்தமல்லியோட இலை மட்டும் தான், நான் காம்பு போடல. கொத்தமல்லியோட இலையை வந்து கத்திரிக்கோலில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டேன். நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டில் இந்த மசாலாவை வச்சு மேலே சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அதுவே ஒட்டிக்கும். உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் எடுக்கும் போது ஒன்றும் இது பிரிஞ்சிலாம் வராது. இந்த மாதிரி எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள், உடையாது. பார்த்தீங்களா, நான் பண்ணுறதை பார்க்குறீங்கள, உடையாது. பாருங்கள், கொத்தமல்லிலாம் ஒட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இது உங்கள் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, டயட்டில் இருக்கிறவங்க, இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் இது வந்து செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது செகண்ட் ஸ்லைஸ். இந்த மாதிரி நான் 3 ஸ்லைஸ் இந்த மாதிரி தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம முட்டையை எப்படி ஃப்ளிப் பண்ணுறோமோ அதே மாதிரி தான், இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸோ ஈஸியாக நீங்கள் ஃப்ளிப் பண்ணலாம். பாருங்கள், நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா, நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம், நல்லெண்ணெய், நெய் அந்த மாதிரி செய்யலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.